உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். என்னங்க அது மனசுக்கு பெரிய வருத்தமாகவே இருக்குது. வந்து இப்போதான் இயக்குனர் பாரதிராஜா சார் அவர்கள் இறந்து 17 நாட்கள் ஆகிறது. அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி, இயக்குனர் பாக்யராஜ் சார் காலமாயிட்டார் அப்படின்னு. உண்மையிலே இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. இது வார்த்தையில் இல்லை, இது நிஜம்தான். அது எனக்குரிய ஒரு ஒரு குருநாதருக்கும் சிஷ்யனுக்குமான உறவை தாண்டி ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு. எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்த அந்த ஏக்கத்திலே கூட இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில நாட்களில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அதன் பிறகு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சு மாரடைப்பில் இறந்து போயிருக்காரு. எப்பவுமே அவர் பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா, பாரதிராஜ் சார் பேரை எந்த மேடையிலுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எங்கள் டைரக்டர் இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. வந்து என்னவோ தெரியலங்க, அவர் பேரே எனக்கு சொல்ல வராது. எங்கள் டைரக்டர் தான் சொல்ல வரும். ஒரு 74 வயசாகுது, ஆக்டிவாக இருந்தார். நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக பலமுறை சந்திச்சிருக்கிறேன், பேட்டி எடுத்திருக்கேன், சில விழாக்கள் கூப்பிட்றதுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப ஒரு பொறுமையாக உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு நபர். வந்து எதையுமே கர்வமாக தலையில் ஏற்றிக்க மாட்டாருங்க. ரொம்ப பொறுமைசாலி. வந்து இதுக்கு ஏன் நான் வரணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன காரணம், இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன விஷயம், அதை எப்படி வந்து எடுக்கணுன்ற ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு விருப்பப்பட்ட எடுத்துக்கங்கன்னாரு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதாங்க ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா அந்த மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்ற ஒரு வித்தையை 70-80களிலே தெரிந்த ஒரு இயக்குனர். இன்னைக்கும் பல இளைய தலைமுறை இயக்குனர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு டிஸ்கஷனில் போய் உட்காந்துருக்காரு. அந்த ஈகோவே இல்லாமல். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு முக்கிய படத்தில், ஒரு புதுமுக இயக்குனர்கள் பண்ணுற படத்தில், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பாக்யராஜ் சாருடைய நண்பர் அப்படின்னால, சார் பசங்க இதுவாக இருக்கணும், இல்லைங்க தலைமுறை இடைவேளை, நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை சார், எல்லாருமே உங்களுடைய ஃபேனு, பாருங்க ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஃபேனு அப்படின்னு அவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வந்து மகிழ்ச்சி ஆகி போய் உட்காந்து டிஸ்கஷனில் உட்காந்துருக்காரு. அவருடைய அந்த கொடுத்த திருத்தங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டு மிரண்டு போயிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தானங்க சார். ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணுறாரு. அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர், சினிமா மீது ஒரு பெரிய தாக்கம் உள்ள ஒருத்தர். அவர் யாருன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாரு. என்னன்னா, நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், ஒரு திரைப்படத்தை டிவியில் டெக்கில் போட்டுட்டு டிவியில் இது பண்ணிட்டு பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த திரைப்படத்தை போட்டு காமிக்கிறார். லைட் போட்டிருக்குது. அப்போ அந்த பார்க்குற பெண்களை வந்து ஒரு வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணுறார், அந்த திரைப்படத்தை பார்க்குற பெண்களை. அதன் பிறகு அதே படத்தை திரும்பவும் போட்டு காமிக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு 0 வாட்ஸ் மாதிரியான ஒரு இதுவை வச்சுட்டு அந்த பெண்களை வந்து ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணப்போ அந்த திரைப்படத்தை பார்த்த பெண்களுடைய உளவியலை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். தவறான ஒரு விஷயம் கிடையாது, உளவியலை ஆய்வு செய்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இல்லாத சமயத்தில் வெறும் வீடியோ கேமராவை வச்சு எடுத்திருக்காரு, வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா, மூத்த IAS அதிகாரியும் இயக்குனருமான ஞான ராஜசேகரன் அவர்கள். அவர் தான் நம்ம பாரதி படத்தை எடுத்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முந்தான முடிச்சு படத்தை தான் நான் வந்து பெண்களுக்கு போட்டு காமிச்சேன். அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்களை பாக்யராஜ் சார் எவ்வளோ துல்லியமாக ஒரு திரைக்கதை. இந்த முருங்கக்காய் மேட்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் முருங்கக்கான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது நிச்சயமாக ஒரு உளவியல் சார்ந்த, வெறும் செக்ஸ் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்க. வந்து இப்போ கூட சமீபத்தில் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. 50 வருஷம் கடந்த பாராட்டு விழா. எவ்வளோ பேர் வந்து பேசினாங்க, வந்து எவ்வளோ பேர் வந்து புகழ்ந்து தள்ளினாங்க. இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் வந்து அவருடைய இந்த மரணம் வந்து எதிர்பார்க்க நல்லா ஆக்டிவாக இருந்தார். ஒரு கோவிட் டைம் முடிஞ்சு அவர் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ல இருந்தார், யாரையும் மீட் பண்ணாமல் இருந்தார்.
அவருடைய உதவியாளரும் அவருடைய பாக்கியா பத்திரிகையினுடைய ஆசிரியருமான மணவை பொன்மாணிக்கம் அவர்கள். அவர் தான் வந்து வாங்க சார் கூப்பிட்றாரு அப்படின்னு, சார் கூப்பிட்ற ரெஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தப்போ இல்லை நான் யாரையும் பார்க்கறதில்ல அது வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொஞ்ச நேரம் நின்னபடியே பேசிகிட்டு இருந்தார். அந்த நேரம் கோவிட் பயம் எல்லாருக்குமே இருந்தது. அதன் பிறகு பல விழாக்களில் கலந்துக்கிட்டாரு, ஆக்டிவாக இருந்தார். அவர் எப்பவுமே பேச வந்தால் அந்த ஸ்பீச்சுக்கு வந்து கடைசியில் ஒரு பஞ்சோட முடியும். அது இன்னைக்கு வந்து யூடியூபர்ஸ்லாம் கண்டென்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. பாக்யராஜ் சார் விழாவுக்கு வராரு, ஒரு சினிமா ஃபங்க்ஷன் விழா வராருன்னா அத்தனை யூடியூப் சேனல் வந்துடும். காரணம் என்னன்னா கடைசியில் ஒரு முடிவு வந்து வேற மாதிரி, அவருடைய திரைக்கதை மாதிரியே வந்து ஒரு சம்பவத்தை வச்சு முடிச்சுட்டுப்பார். சமீபத்தில் கூட ஒரு இது பேசியிருந்தார் வந்து, ஒரு மௌனகீதங்கள் படத்தில் இந்த ஒரு ஜாக்கெட்டில் கொக்கி மாட்டுற ஒரு விஷயம் வந்து, அதை வந்து நீங்கள் வேற மாதிரி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஆபாசமான பதிவாக மாறிடும். அதை சொல்கிற விதத்தில் சொன்னார் பாருங்க, அப்ளாஸ் வாங்கிச்சு. அது யூடியூப்ல பெரிய இது ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு ஒரு மனைவிக்கு கணவன் ஜாக்கெட்டில் கொக்கி மாட்டி விடுறாப்புல, அது சென்சாரில் வந்து பெண்கள் இருந்திருக்காங்க சென்சார் போர்டில், அவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதில் போய் என்ன இருக்குது, அதை மாட்டி விடுறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி இவர் வந்து வாதம் பண்ணியிருக்காரு. வந்து அதை சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், இந்தியாவின் ஆகச்சிறந்த டைரக்டர் மணிரத்னம், அதில் மாற்றுக்கிறதுக்கிட்டே கிடையாது. அவர் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர். அவர் நிறைய பேர் அவர் நினைச்சிருப்பாங்க அவர் ஆங்கில படம் தான் பார்ப்பார். அவர் ஆங்கில படத்தினுடைய பாதிப்பில் தான் பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யாரையும் இந்த சாதாரண ஆட்கள்லாம் நெருங்க முடியாது அவரை. அவர் வந்து ஒரு இதுவானவர். மெட்ராஸ் ஆஃபீஸ் முன்னாடியே நம்ம போய் நிற்க முடியாது. இப்படிலாம் இருக்கு. இன்றைக்கும் நார்த்துலேருந்து வருகிற நடிகர் நடிகைகள் யாராவது உங்களுக்கு தமிழில் எந்த டைரக்டர் பிடிக்கும் அப்படின்னா மணி சார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அந்த பிரபலம், அந்த அளவுக்கு அவருடைய ஆளுமை. நம்மளாம் நினச்சிருப்போம். அவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்தமான படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு திரைவாழ்வில் ரொம்ப மறக்க முடியுமா பிடிச்சமான படம் எது? நம்மளாம் கூட டக்குன்னு நான்லாம் நினச்சது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை சொல்ல போகிறாருன்னு பார்த்தா அந்த 7 நாட்கள் அப்படின்னாரு. பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அந்த 7 நாட்கள் பார்த்த பிறகுதான் நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகணும்னு அதிதீவிரமாக முயற்சி பண்ணேன். அது காரணம் என்னன்னா, அந்த படத்தை பாருங்க, அவ்வளோ பக்கா ஸ்க்ரீன் பிளேயோட இருக்கும் அப்படின்னு. உண்மையிலேங்க வந்து முக்கியமாக சொன்னது என்னன்னா, என்னை சந்திக்கிற எனக்கு அதாவது உதவி இயக்குனராக வாய்ப்பு கேட்க வரவங்கிட்டலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த 7 நாட்கள் படத்தை பாருங்கள். நீங்கள் ஃபிலிம் ஷூட்லேயே அதை வந்து நான் வந்து திரையிட சொல்லியிருந்தேன். என்னுடைய காதலி உங்கள் மனைவி ஆயிடலாம், ஆனால் உங்கள் மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது பட்சே அப்படின்னு அந்த பாலக்காட்டு மாதவன்ற ஒரு கேரக்டரில் அப்படி அந்த வேட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஹார்மோனியம் பெட்டியிட சைடில் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே இல்லை. அதுக்கு இதாங்க லைன் வந்து, என் காதலி உனக்கு பொண்டாட்டி ஆயிடலாம்பா, உன் பொண்டாட்டி எனக்கு திரும்ப காதலி ஆக முடியாது, இவ்வளோதான் ஒன்லைனு. இதை வச்சு ஒரு திரைப்படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுக்க முடியும்னா அதாங்க திரைக்கதை. அதுதான் திரைக்கதை. அதில் தான் மன்னன். ஏங்க 16 வயது நிலை படத்தினுடைய பாரதராஜா அவர்களுடைய முதல் படம். இவர் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்டாக சேர்றாரு. சேர்ந்து படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்தப்போ பாரதராஜா அவர்கள் கேட்பாராம் வந்து அசிஸ்டன்ட், ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அதான் நல்லது சொல்லிச்சு. இவர் பயந்துகிட்டு இருக்காரு பாக்கியராஜ் வந்து, சார் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. இல்லை சார், இந்த கேரக்டர் வந்து சப்பானி, உலகம் அறியாதவன், அவன் வந்து கோமணம் தான் கட்டிகிட்டு இருக்கான், அவன் வந்து நார்மலாக பேசுகிறான் அந்த கேரக்டரு, அது நார்மலாக பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு. எங்கே பேசிக்காமீனி அப்படின்னு இழுத்து பேசுகிறாரு வந்து. மயில் ஆட்டு வளர்ச்சிச்சு, கோழி வளர்த்துச்சு அப்படின்னு ஒரு பேசுகிறாரு. இழுத்து பேசுனா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரா பாரதராஜா. சூப்பரியா அப்படின்னு. நார்மலாக பேசினா அந்த கேரக்டருக்கான என்ன மதிப்பு. ஆனால் எப்படி கமலஹாசன் கிட்ட போய் சொல்லணும் அவர்கிட்ட, எப்படி இல்லை நான் சொல்கிறேன் சார், இல்லை ஏதாவது ஈகோ பிரச்சனை ஆக போகுது, ஒரு அசிஸ்டன்ட் வந்து இதை சொல்கிறாப்லையே அப்படின்ட்டு. அப்போ கமலை வச்சு எடுக்கிறாங்க. ஒன் மோர் எடுக்கும்போது கமல் புரிஞ்சுக்கிட்டார். ஏங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்கள். நீங்கள் எங்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா வந்து அதுக்கான காரணம் என்ன, அந்த 1 மோருக்கான காரணம் என்னன்னு சரியாக சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் ரீடேக் எடுத்துக்கிட்டே என்ன அர்த்தம் அப்படின்போது தான் என் அசிஸ்டன்ட் ஏதோ ஒன்று சொல்கிறாருங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்போது, இதை போய் பாக்கியராஜ் வந்து இதே போல் நடிச்சு காமிச்சப்போ கமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டார் அவர். அதுதாங்க ஒரு கலைஞனுடைய
ஒரு அறிவை, கலைஞனுடைய ஒரு நுட்பத்தை இன்னொரு கலைஞன் தான் கரெக்டா கண்டுபிடிப்பான். பிடிச்சுக்கிட்டு சரியான ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்கீங்க பாரதி அப்படின்னாரு வந்து. அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சிகப்பு ரோஜாக்கள் படம் ஸ்டார்ட் ஆக போகுது, டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. டிஸ்கஷன் சமயத்திலேயே பாரத ராஜா அவர்களுக்கும் பாக்கியராஜுக்கும் ஒரு சின்ன மோதல், ஒரு கருத்து மோதல், ஒரு ஈகோ பிரச்சனை. கோச்சிக்கிட்டு அப்படி வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலாக முதல்ல சிகப்பு ரோஜாக்கள் அந்த வீடு காமிக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து பாம்குரோ ஹோட்டல், சென்னை நுங்கம்பாக்கத்தில் பாம்குரோ ஹோட்டல் எதிர்க்க இருக்கிற ஒரு வீட்டில் தான் அவங்க ஷூட் பண்ணுறதா இருந்தாங்க. அதன் பிறகு தான் டி நகர் வெங்கட் நாராயண ரோட்டில் அந்த பங்களா இப்போ இடிச்சிட்டாங்க. அதை வந்து அதுக்கு பேரே வந்து ரெட் ரோஸ் ஹவுஸ். அது பேர் நிறைய படங்களுக்கு ஷூட்டிங் விட்டுருப்பாங்க. ஒரு சேட்டு வீடு, அது சேட்டு பங்களா. இல்லை இருக்கும்போது இவர் கிளம்பி போயிட்டார். இவர் பாக்கியராஜ் கோச்சுக்கு போயிட்டாரு. பாரதராஜ் எடுத்துக்கலான்னு பண்ணும்போது அவருக்கு ஏதோ சரியா வரல, வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமாகவே இருக்குது. அசிஸ்டன்ட்ல வச்சு வேலை வாங்குற தடுமாற்றமாகவே இருக்குது. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் மனோபலா கேட்குறாராம், அவர் எங்கே அப்படின்னு. அவங்க ரொம்ப திமிர்த்தனம் பண்ணாயா, அமுச்சு விட்டேன் நான் போட்டாயா அப்படின்னு. ஏங்க நல்ல நல்ல அசிஸ்டன்ட்லாம் இப்படி இது பண்ணிட்டா என்னங்க பண்ண முடியும்? பயங்கரமான கெட்டிக்காரங்க, அந்த ஆளை போய் இப்படி அமுச்சு விட்டீங்க நீங்கள், இருங்க நான் போய் கூட்டின்னு வரேன்னு சொல்லி தேனாம்பேட்டையில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்துக்கிறாரு, எல்டாம் சொல்ற பக்கத்தில். பாக்கியராஜ் போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி, வாங்க நம்ம டைரக்டர் தானே, கோச்சிக்காதீங்க, என்ன மனோபால இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். வந்து ஒரு இதில் போட்டு உட்காந்து அவர் பாட்டுன்னு எழுதிட்டு இருப்பார். இன்னொருத்தர் வந்து காப்பி எடுத்துகிட்டு இருப்பாராம். அந்த காப்பி எடுத்துகிட்டு இருக்கிறது தான் டைரக்டர் சுந்தரராஜன். இப்போ வாங்கன்னு சொல்லி அவர் வந்த பிறகு அந்த சிகப்பு ரோஜாக்களுடைய திரைக்கதை வடிவமே மாறி இருக்குது. அப்போ டைலாக் வந்து கமல்ஹாசன் படிச்சுட்டு யார் அந்த டைலாக் எழுதுந்து அப்படின்னு கேட்டவுடனே காமிச்சவொடனே, எழுதி வச்சுங்க பாரதி, எதிர்காலத்தில் சினிமாவில் மிகப்பெரிய இடத்த இந்த ஆள் பிடிப்பாரா இல்லையான்னு பாருங்க நீங்க, ஒரு கலக்குவார் அப்படின்னு. அதுதாங்க நடந்தது. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் இன்னைக்கு யாராவது எடுக்க முடியுமா? எடுக்க யாருக்காவது துணிச்சல் இருக்கா? எடுத்தா சும்மா விடுவாங்களா? அவ்வளவு பிரமாதமான ஒரு படம் அது. அது கூட ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அது. ஏன்னா பிராமணர்களுடைய சமுதாயத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு பிராமணருடைய சமுதாயத்தில் உள்ள சில பிரச்சனைகளை, சில மூட நம்பிக்கைகளை பேசக்கூடிய படமாக இருந்ததால்தான் அந்த படத்திற்கு டைரக்ஷன் எழுத்தாளர் பாலகுமார் என்ற பேரை டைட்டில் கார்டில் வேணும்னே கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஒரு பிராமணர், அதனால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அது கிடையாது. பாலகுமாரன் அவர்களுக்கு வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. பாக்கியராஜ் கிட்ட உதவியாளராக இருந்தாரு, ரைட்ட வசனகர்த்தாவா இருந்தாரு. இந்த கதையை சொன்னோன்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் தான் டைலாக்கே, பாலகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பல விஷயங்கள் வந்து அது பாக்கியராஜ் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனக்கு என்னங்க தெரியும், வந்து எனக்கு பிராமின்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. பாலகுமார் தான் நிறைய காட்சிகள் அவர் தான் சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பாருங்க, எவர் கிரீன். அது சின்ன வீடுன்னு ஒரு படம், ஒரே ஒரு ஒன்லைன் தாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நிறமாறாத பூக்கள் எப்படியாப்பட்ட படம். காரணம் என்னன்னா, ஒரு கெட்டிக்காரத்தனன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது பாக்கியராஜர் அவர் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, இது மாதிரி தான் பாரதிராஜ் சார் மாதிரி தான். அவருக்கு ரொம்ப பாரதிராஜ் சாருக்கு வந்து இருந்த வருத்தம் என்னன்னா, களிமண்ணை விட நான் நடிக்க வச்சேயா, யாராரே பிடிச்சி நான் ஹீரோ ஆக்கியிருக்கேன், ஹீரோயின் ஆக்கியிருக்கிறேன், வளர்த்துருக்கிறேன், என் மகனை வந்து நான் திரைத்துறையில் பெரிய ஆளா வர வைக்க முடியலையா, அந்த வேக்கோளம் இருக்கு இல்லைங்களா. ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு வீட்டில் வந்து நம்ம இதே பிரச்சனை தான் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு இருந்தது. திரைக்கதை மன்னன், எத்தனையோ படங்களை ஓட வச்சவர், அன்புள்ள ரஜினிகாந்த் படங்க. அந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெறும் 14 நாள் கால் ஷீட்டு, யாருக்கு, அழகன் தமிழ்மணி அவருக்கு வந்து சும்மா கொடுக்குறாரு, காசு வாங்கலை. அவர் வந்து 14 நாள் கால் ஷீட்டு. கூட இந்த கருணை இல்லமே கடவுள் உள்ளமே லதா ரஜினிகாந்த் பாடணும், மீனா ஒரு சின்ன பொண்ணா மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கோம். ரஜினி அங்கிள் படம் பூரா அது சும்மா அவர் நடிச்சு கொடுக்குறாரு. அவர் நடிச்சிருந்தா 13 நாள் எடுத்துட்டீங்கன்னா போங்கப்பான்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக இருக்குது. கண்டென்ட் வந்து அருமையான கண்டென்ட்டாக இருக்குன்னு இதில் ஒரு காட்சி பாக்கியராஜ், ஏன்னா பாக்கியராஜ் பீக்கில் இருக்கார் அந்த சமயத்தில், ரஜினிக்கு யூக்கலாக இருக்காரு. பாக்கியராஜ் வந்து நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்போது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியலீங்களே. நடிப்பாரா அவர், ஏன்னா உச்சத்தில் இருக்காரு. அப்போ ரஜினியே ஃபோன் போட்டு அவர்கிட்ட நடிக்க முடியுமா, ஐயோ ரஜினி சாரே சொல்லிட்டாருன்ட்டு அந்த தெனாலிராமன் அப்புறமா இது ஓரங்கா நாடகம் ஒன்று இருக்கும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீனுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வருது. அது வந்து பாக்கியராஜ் அவருடைய ஐடியா. அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமே அதுதான்.
இப்போ என்னன்னா இதே போலதான் வந்து இங்க பாரதிராஜ சார் மனோஜ் தன்னால ஒரு பெரிய ஆளாக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இங்க பாக்கியராஜ் அவர்களுக்கு சாந்தனு தன் மகனை, ஏன்னா சுப்பிரமணியபுரத்தில் நடிக்க வேண்டியது அவர் பேட்டியாவே சொல்லிட்டாரு, சுப்பிரமணியபுரத்தில் நடிக்க வேண்டியது ஜெய் கேரக்டர் நடிக்க வேண்டியது அவர் தான், சாந்தனு தான். என்ன கதை அப்படின்றார், காதல் படத்துல பரத் நடிக்க வேண்டிய கேரக்டர் வந்து சாந்தனு தான். முதல்ல போய் பாலாசக்திவேல் அங்கதான் அப்ரோச் பண்றாரு. அப்ப சொல்றாரு அது பரத, நான் ஊருக்கெல்லாம் திரைக்கதைக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், ஆனால் என் மகனுக்குன்னு வரும்போது அதனால என்னால டிசிஷன் எடுக்க முடியல, இதெல்லாம் என்ன கதை, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு பார்த்தா அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு. தன் மகன் ஒரு உச்சத்துல வர முடியலன்ற ஒரு பெரிய வேக்கோலம் அவருக்கு இருந்தது. வந்து மிக முக்கியமான இந்த சமயத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, ராவணக்கோட்டன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? அந்த படத்தை தயாரித்தவர் துபாயில் உள்ள கண்ணன் ரவின்ற தொழிலதிபர், தயாரிப்பாளர். அவர் தான் சமீபத்தில் வந்து டிடிடின்னு ஒரு ஜீவா நடிச்ச படமா அதுதான். அவருக்கு அவங்க வந்து பாக்கியராஜோடைய மிக தீவிர ரசிகர், திட்டக்குடியை சேர்ந்தவர் அவர், கண்ணன் ரவி. இது துபாயில் பெரிய இது, 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்டு. தன்னுடைய நண்பருடைய மகனுக்காக அந்த படத்தை எடுத்தார் ராவணக்கோட்டத்தை. அவர் என்ன எப்படி அவர் பாக்கியராஜோட தீவிர ரசிகராடார் அப்படின்னா, திட்டக்குடியில் அவர் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாரு, திருமணம் பண்ணிக்கிறாரு. அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்டா மாறுது. மாறினப்போ அங்க வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க, சார் நான் பாக்கியராஜோட ஒரு தீவிர ரசிகர், நான் மண்டபத்தில் இருக்கிறேன், நீங்க வேணும்னா கூட பாக்கியராஜ் சார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ லேண்ட்லைன் தான் போட்டோன்னே அவர் எடுத்துட்டாரு. எடுத்தோடனே ஆமாங்க கண் ரவி தெரிஞ்சப்ப நல்ல பையன் தாங்க, இவ்வளோ கரெக்டானவர், எப்போ அவர் மன்றத்தில் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த இதுவும் இல்லை, அடிதடி இல்லாதவர் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த நன்றி கடன், அந்த வார்த்தை அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு நண்பராக இருந்து அவருடைய மகனுக்காக ஒரு படத்தையே எடுத்து கொடுத்தாரு. காரணம் என்னன்னா அவ்வளோ ஒரு நட்பான ஒருத்தர், யாரையும் கான்ட்ரவர்சியா அவர் இது பண்ணவே மாட்டார். எங்க இளையராஜா வந்து ஒரு மேடையில் சொல்றாருங்க, அது பாரதிராஜா எனக்கு கதை சொல்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அனுப்புறாப்புல, எனக்கு கோவம்னா கோவம், ஏன்னா யாராரும் கண்டவெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்கா எனக்கு அப்படின்னு பயங்கர கடுப்பு. நான் வேணான்னு கூட சொல்லலான்னு பார்த்தேன், சரி பாரதி கோச்சுப்பான் அப்படின்றதுக்காக சொல்லு அப்படின்றேன். இந்த நபர் சொல்றாரு, கதை சொல்றாரு, திரைக்கதை சொல்றாப்புல, அப்படியே ஒரு மாதிரி நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அடடா, நம்ம யாரையும் உருவத்தை வச்சு எடப்படக்கூடாது, யாரையும் சாதாரணமாக நினைக்க கூடாதுன்னு அன்று சத்தியமாக முடிவு பண்ண ஒரு விஷயம்தான் அப்படின்னு. அந்த நபர் யாருன்னா பாக்கியராஜ் அப்படின்றாரு. அப்ளஸ் அடிக்குது. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான். யாருக்குள்ள எந்த திறமை இருக்குன்னு தெரியாதுங்க, யாருக்கிட்ட எந்த இது இருக்கு தெரியாது, அன்னைக்கு முடிவு பண்ணதுதான். அதே போலதான் ரஜினி சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு பாராட்டு விழா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது, நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், அது எதிரான ஸ்பீச்சா மாறிச்சு, என் மேல கல்லை தூக்கி அடிச்சாங்க, கல்லு பட்டது கலோபரமாச்சு, என்னை அடிக்கிறதுக்கு ஆள்லாம் சேர்ந்துட்டாங்க, அடி கண்டிப்பா எனக்கு உண்டுன்றப்போ போலீஸ்ல கையை கட்டின்னு இருந்தோம். ஏன்னா அந்த சமயத்துல சிஎம் வந்து ஜெயலலிதா மேயர் ஓப்பனாவே சொல்றாரு. அப்போ ஒரு மூலையில நின்றுட்டு இருந்த பாக்கியராஜ் சார் என்னை பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஒரு போலீஸ் ஜீப்பை கூப்பிட்டு, இவர் ஆர்டிஸ்டுக்கு, இவர் முக்கியமான ஒரு நடிகர், இப்படி விரோத பண்ணீங்க, இவர் எடுத்து போய் வீட்டில் சேர்க்குறீங்களா இல்லையா, மீடியா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களும் வேண்டாம் இருப்பா, ஏன்னா அவங்களும் அந்த சமயத்தில் கவர்மெண்ட்டை பகிச்சிக்கிற மாதிரி ஒரு முதல்வருடைய கோபத்துக்குள்ளாக இருப்பாருன்னு என்னை ஜீப்பில் ஏற்றி போயிட்டு போலீஸ் ஜீப்பில் ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து சேஃப்டியாக என்னை விட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து பாக்கியராஜன் இதுவரைக்கும் தெரியாத ஒரு உண்மையை அங்கே போட்டு உடைத்தார். இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ் சினிமா இந்தி வரைக்கும் பேசுது அப்படின்னா, அமிதாப் பச்சன் மிரண்டு போனவர். இவருடைய கைதியின் டைரி நடிக்கிறப்போ யார் அது ஸ்கிரீன் பிளே ரைட்டரு, யார் கூப்பிடியா அப்படின்ற அளவுக்கு வந்து அதை படிச்சுட்டு, அப்படி ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு இயக்குனர், அவர் பர்சனலாக சில இதுலாம் இருந்தது மகள் சம்பந்தப்பட்ட. இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஃபேமிலிக்குள்ள. அது அவங்களுடைய பர்சனல் போக தேவையில்ல, நம்ம அவங்களோட பர்சனலுக்குள்ள இது பண்ண தேவையில்ல. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு பர்சனல் ஒன்று இருக்கும், அந்த அவங்க குடும்ப சார்ந்த விஷயம், அதுக்குள்ள போகவே தேவையில்ல. அதை தாண்டி நல்லா ஆக்டிவா இருந்த மனுஷனாச்சு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. கடந்த சில நாட்களாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஒருவேளை தன்னுடைய குருநாதர் இறந்த ஒரு துக்கமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒரு பாரமா நினைச்சு கூட இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வர சின்ன பசங்கள்லாம் ஹீரோ ஆயிட்டு இருக்காங்களே, நம்ம இவ்வளவு பெரிய புகழ் இதுல இருக்கிறோம், ஆனா நம்ம மகனை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரேஞ்சு கொண்டு வர முடியலையே, கண்டிப்பா அந்த ஏக்கம் இருக்கும். அவர் ஒரு படம் எடுத்து கடன் ஆகி டி நகர்ல ஜீவா பார்க்கு பக்கத்துல இருக்கிற குப்புசாமி தெருவில் ஒரு பிரமாதமான வீடு கட்டியிருந்தாருங்க. அந்த வீட்டையே வித்தார் அவர்.
வித்துட்டு அவர் ரீஎன்ட்ரி ஆகி வர்றதுக்குள்ள எவ்வளவு பெரிய படாத பாடுபட்டார் தெரியுங்களா? சின்ன சின்ன படங்கள்லாம் போய் நடிச்சார் வந்து. இது தவறா சொல்ல. அதுக்கப்புறம் அவரே சொன்னாரு, சினிமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டோம்னா கீழே பள்ளத்தில் தள்ளிடும், தள்ள உடனே சோர்ந்து போயிடக்கூடாது, மெல்ல மெல்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பிடிச்சி எந்த கௌரவம் பார்க்காம மேல வந்துடணும் அப்படின்னு. அப்படி மேல வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆகி ஒரு உஷாரானார் வந்து. வள்ளுவர் கோட்டம் என்றாலே எப்படி ஒரு அடையாளமோ அதே வள்ளுவர் கோட்டத்தில் லேக் ஏரியாவில் பாக்கியராஜ் அவர்கள் வீடும் ஒரு பெரிய அடையாளம். அந்த காலகட்டங்களில் அவ்வளோ பேர் ஜே ஜே ஜேன்னு வாய்ப்புக்காக நின்னவர். இன்னைக்கு அவர் இல்லை. ஒரு திரைக்கதை புத்தகத்தை யாரோ கிழிச்சு எறிஞ்சிட்டாங்கன்றான். ஒரு நல்ல திரைக்கதை புத்தகத்தை சுக்குநூறாக கிழிச்சு எறிந்து விட்டார்கள். அவருடைய ஆத்மா சாத்தியம் அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.